எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி இன்சைட் தமிழ்ல ரொம்ப விறுவிறுப்பான ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசியா கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம எந்திரிச்சு வர்ற வரையும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு படம் வேகமாகவும் இருக்கும், விறுவிறுப்பாகவும் இருக்கும். சண்டை காட்சிகள் அந்த மாதிரிலாம் பெருசா இருக்காது. ஆனா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான். படத்தோட ஹீரோவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆனாலும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரா இருக்கிறனால படம் போட்டதுல இருந்து கிளைமேக்ஸ் படம் முடிகிற வரையுமே ரொம்ப விறுவிறுப்பாவே இருக்கும் படம். படம் போட்டோடனேயே ஒரு சாதாரண செயின் ஸ்நாச்சிங் ரிலேட்டடா சின்ன கேஸ்ல இருந்தா படம் ஆரம்பிக்குது. ஆனா அது ஒண்ணு தொட்டு தொட்டு அது பெரிய பூதாகரமான இதுக்கு கொண்டு போயிருது. இடையில இன்னொரு ஆபீசரோட பொண்ணு சம்பந்தப்பட்ட மாதிரியான காட்சிகள் வந்துடுறதுனால அந்த ஆபீசர் கோவப்பட்டு அந்த ஒரு ஒரு கைதியா ஒரு அக்யூஸ்ட் பிடிபட்டிருப்பாரு, அவரை கொல்ற லெவலுக்கு போயிடுவாரு. அந்த காட்சியில ஹீரோ போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர், அவரும் கோவக்காரர்ன்றால அவரை அந்த அக்யூஸ்ட கொல்றாரு. படம் அப்படியே வேற திருப்பத்துக்கு கொண்டு போயிருச்சு. ஏற்கனவே படம் விறுவிறுப்பாக தான் இருக்கு. ஆனா இப்போ அக்யூஸ்டும் செத்து போயிட்டான், அடுத்து என்னடா அப்படின்றப்போ சில காட்சிகளை ரிவீல் பண்றாங்க. அது இன்னும் படத்தை விரிவடைஞ்சு ரொம்ப விறுவிறுப்பாகவே இழுத்துட்டு போகுது. அதனால படம் ஒரு 5-10 நிமிஷத்துல இருந்தே பயங்கர விறுவிறுப்பாக தான் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு புரியுது எதுக்காக இந்த காட்சி அமைப்புகள்லாம் இருந்துச்சு. எல்லா நடிகர்களும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. பாசிட்டிவ்னா நிறையவே சொல்லலாம். ஏன்னா ஒரு போலீஸ் ஆபீசர், போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன்லயும் அவங்களுக்கு கிடைக்கிற துணுக்குகள், அது மூலமா வேற ஏதாவது கேஸ் வந்து மாற்றுறது, அதன் மூலமா பெரிய பெரிய இதெல்லாம் நடக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாவே படத்தை கொண்டு போயிருக்காங்க. எந்த காட்சியுமே எதுக்காக வச்சிருக்காங்கன்ற மாதிரி நம்மளால அந்த நேரத்துல யூகிக்க முடியாம இருக்கலாமே தவிர, அடுத்தடுத்த காட்சிகள் கடந்து போனோம்னா எல்லாம் எதுவுமே தேவையில்லாம வைக்கல அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க இயக்குனரும் அவங்களோட டீமும். குறிப்பா படத்தோட பேரு ஆபீசர் ஆன் டியூட்டின்னு வச்சிருக்காங்க. ஆபீசர் ஆன் டியூட்டினா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாஃப் ரிலேட்டடான ஸ்டோரியா இருக்கும் நம்ம நினைச்சிருப்போம். படத்தோட கதாநாயகனும் போலீஸ் ஆபீசர்ன்றால அது ரிலேட்டடா இருக்கும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா படம் ஃபுல்லா பார்த்து முடிஞ்சவங்க தான் நமக்கு தெரியுது எதுக்காக அந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்கன்னு. படத்துல வந்து ஹீரோவோட குடும்பம், அவரோட பொண்ணு, அந்த மாதிரியும் படத்தை கதையை நகர்த்தியிருக்காங்க. அதே நேரத்துல அந்த மாதிரி பல பெண்கள் கேட்டகரியில இருக்கிறவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, எப்படி ஏமாற்றப்படுறாங்க, எந்த மாதிரிலாம் சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கு. பட் வந்து எந்த குழப்பமும் இல்லாம தான் நம்ம படம் பாக்குற மாதிரி இருக்கு. படமும் வந்து ரொம்ப சூப்பரா தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வில்லன் கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் அவங்க ரூல் பண்ற மாதிரியே இருக்கு படத்தை. எப்பவுமே படத்தோட வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அது பொறுத்து தான் படம் ரொம்ப டாப் அமைகிறது. இந்த படம் ரொம்ப சூப்பரான ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா அமைஞ்சிருக்கு. டப்பிங்கும் சூப்பரா பண்ணியிருக்கனால நமக்கு தமிழ்ல ரொம்ப அருமையா இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு தடவைக்கு 2-3 தடவை கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு போர் அடிக்காம தான் படம் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரீ கிளைமேக்ஸ் அல்லது கிளைமேக்ஸ்ல தான் வந்து ஆக்சுவல் எல்லாமே கனெக்ட் ஆகி அந்த கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு டைட்டில் ஏன் இப்படி படத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். நீங்க படத்தை பாருங்க. படமும் ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். படத்தை பார்த்துட்டு வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருங்க. மீண்டும் இன்னொரு சந்திப்பில் நன்றி, வணக்கம்.